கார்த்திகை மாசம் அப்படின்னாலே அந்த பனி எந்த அளவுக்கு படர்ந்திருக்கோ அதுக்கு போட்டியா நம்ம ஐயப்பமார்கள் மாலா போட்டு சபரிமலைக்கு போவாங்க. பார்க்கவே அவ்வளவு அழகா தெய்வ கடாட்சமா இருக்கும். எங்க பார்த்தாலும் கூட்டம் கூட்டமா. ஐயப்பனுடைய வரலாறு பார்த்தோம்னா ஊமைக்கு அருள் கொடுத்ததா ஒரு வரலாறு இருக்கும். அதை நம்ம பார்த்தது இல்ல. ஆனா நம்ம பார்த்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பேசுறதுக்கே கூச்சப்படுவாங்க, பேசுறதுக்கே தயக்கப்படுவாங்க, பேசுக்குள்ள வாய் திக்கும். ஆனா அப்படிப்பட்ட சாமிமார்கள் கூட அழகா சரணம் சொல்லுவாங்க. பஜனையில ரொம்ப சிறப்பா பாட்டும் பாடுவாங்க. அந்த அருள் தரக்கூடிய ஐயப்பனை பத்தி எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்ட போது எழுதப்பட்ட வரி இதோ. 6 வாரம் நோம்பிருந்து பேரழக காண வந்து நெய்யாலே அபிஷேகத்தை நெஞ்சுருக பார்த்து நின்னோம். இருமுடிய தலை சுமந்து அவன் திருவடிய காண வந்தோம். இருள் மறைச்ச நெஞ்சுக்குள்ள நிலவாக வாரும் ஐயா. சத்தமா அழ முடியல, பல சங்கடங்கள் நெஞ்சுக்குள்ள. குத்தமோ குறையோ குறி சொல்ல வாரும் ஐயா. பேசையில திக்கிறேன், வேதலிச்சு நிக்கிறேன். சரணத்தை சொல்ல மட்டும் சரளமா வருவதென்ன. நித்திய பிரம்மச்சாரியே, நீல வஸ்திரதாரியே, நித்தம் உன வணங்கவே நிம்மதிய தாரும் ஐயா. சுவாமியே சரணம் ஐயப்பா.